குட் மார்னிங்ப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். எல்லோரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா நம்மளோட கிளாஸஸை? என்னென்ன பார்க்குறோன்னு தெரியுதா? பேஜ் நம்பர்லாம் கேட்டிருந்தீங்க என்னப்பா. இந்த பேஜ் நம்பரில் என்ன ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது பியூர் பாட்னி புக், நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மேபி பயோ பாட்னியாக இருக்கலாம். ஸோ அதனால் பேஜ் நம்பர் வேரி ஆகும். நான் அதனால தான் இது என்ன இதனாலும் ஹெட்டிங் எல்லாம் போர்டில் எழுதி போடுறேன் இல்லையா. ஸோ போர்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் எந்த பேஜில் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் நம்பரை வச்சு நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். அப்புறம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் வெரி குட் ரிசல்ட் ஃபார் மீ. எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்துட்டுருக்குறீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஓகேயா, சரி, நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை இப்போ பார்த்துடலாமா? ஓகே, வெரி குட். டைகாட் சீட், வெரி சிம்பிளஸ்ட் டாபிக் இஸ்ன்ட் இட்பா. நமக்கு பிடிச்ச ரொம்ப சின்ன டாபிக். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வி லேர்ன்ட் இன் 10th ஸ்டாண்டர்ட். நம்ம போன 10th ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறாங்க. அதனால் டைகாட் சீட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். முதல்ல வாட் இஸ் சீட்? சீட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சீட்னா என்னப்பா, எப்போ உருவாகும்? கரெக்டு தான்ப்பா, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் உருவாகக்கூடியது தான். ஸோ வாட் இஸ் சீட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல் இஸ் கால் சீட். ஓகேயா, ஒரு ஓவியூல் அப்படின்னு அது ஓவியூல் அப்படிங்கிறது தான் எதுவாக மாறுது அப்படின்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீடாக மாறுது. ஏன் அப்படின்னா ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும் இல்லையா, இந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஓவியூல் பிகம் அ சீட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ அப்போ இந்த சீட் அப்படிங்கிறதுல 2 வகையான சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ நம்ம சின்ன கிளாஸ்லலாம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, சீட் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைகோட்டிலிடன் அண்ட் மோனோகாட்டிலிடனஸ் சீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட்ஸ் மீன் பை காட்டிலிடன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ டைகாட்டிலிடன் அப்படின்னா ஒரு சீட் வந்து அப்படி முளைச்சி அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகி வரும்போது 2 காட்டிலிடன்னா வேறு ஒன்றும் இல்லை, தளிர் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது குட்டியோடு டைனி லீவ்ஸ், அந்த 2 லீஃபோடு வந்துச்சுன்னா அதோட பேர் டைகாட்டிலிடன். அதே இது ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகும்போது ஒரு சிங்கிள் லீஃபோட ஒரு சின்ன இலையோடு வந்துச்சுன்னா அது வந்து மோனோகாட்டிலிடன். ஸோ அப்போ மோனோகாட்க்கு என்னென்னலாம் எக்ஸாம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரைஸ், வீட், பனானா, இது எல்லாமே மெய்ஸ், இது எல்லாமே எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா செரேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தானிய வகை, சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே கம்ஸ் இன்டு மோனோகாட். ஸோ இது போக வந்து வாழை மரம், கரும்பு, இதெல்லாம் கூட நம்ம மோனோகாட்க்கு கீழே சொல்லலாம். மூங்கில், இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, இப்போ டைகாட் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இந்த மாதிரி இது தவிர பெரிய பெரிய மரங்கள்லாம் வளரக்கூடியது அது எல்லாமே, இல்லைனா மித்த பிளான்ஸ் எல்லாமே கம்ஸ் இன்டு டைகாட்டிலிடன். ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல இப்படி தான் படிச்சிருப்போம், அதாவது அந்த சீட் வந்து 2 காட்டிலிடனோட அரைஸ் ஆகணும். இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அதாவது அந்த சீடை வந்து 2 இரு சமபாகங்களாக பிரிக்க முடிஞ்சா அது டைகாட் சீட் அப்படின்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லோயர் கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் கற்றுக் கொடுக்கும் போது நான் கேட்டேன். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அதை யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த சீடை இரு சமபாகங்களாக பிரிக்க முடிஞ்சுன்னா அது டைகாட் சீட், அப்படி இல்லைன்னா அது மோனோகாட் சீட் அப்படிங்கிற ஒரு பொது விளக்கமும் எனக்கு கிடைச்சது. அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம சீட் பார்த்துட்ருக்குறோம். டைகாட் சீட்னா என்னன்னு சொன்னோம், மோனோகாட் சீட் அப்படின்னா என்னன்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போவும் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா சைசர் ஆரிட்டீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீடோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. சைசர் ஆரிட்டீனம் அப்படின்னா எதோட பைனோமியல் நேம்? வெரி குட், நம்ம சிக்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொண்டக்கடலை, நம்ம வீட்டில் சுண்டல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா சைசர் ஆரிட்டீனம். நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா பீன் சீட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அதோட பார்ட்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ ஐ வில் ட்ரா த பீன் சீட். இதுதான் ஒரு பீன் சீட். இந்த பீன் சீட் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கிட்னி ஷேப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்னி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பீன் சீடில் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் ஏற்கனவே இதுவுமே வந்து ஒரு டைகாட் சீட்குள்ள எக்ஸாம்பிள் தான். இதில் வந்து இந்த டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சரை நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
ஸோ முதல்ல இந்த சீடு இருக்கு இல்லையா, இந்த சீடு என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆக போகுது. ஸோ ஒரு விதை ஜெர்மினேட் அப்படின்னா முளைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு விதை முளைக்கணும்னா என்னென்னப்பா அவசியம்? ஒரு நார்மலாக எல்லா விதைகளும் முளைக்க முடியுமா? முளைக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை? தண்ணீர் தேவை, காற்று தேவை, வளமான மண் தேவை, அப்படி தானே? ஸோ எந்த ஒரு இதுவும் வளமான மண்ணில் விழுகக்கூடிய விதைகள் மட்டும்தான் முளைக்கும் தன்மையோடு தான் இருக்கும். அப்புறம் அந்த சீடும் வந்து என்னென்னா செல்ஃப் ஃபர்டைலாக இருக்கணும், அதாவது முளைக்கும் தன்மையுடைய விதைகளாக, நல்ல ஒரு விதைகளாக இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு காற்று தண்ணீர் அதெல்லாம் இருந்தால் தான் அந்த விதையால் முளைக்க முடியும். ஏன் அப்படின்னா விதைக்குமே உயிர் இருக்குது. விதைக்கும் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்த விதை இருக்குல்லப்பா, அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணீரில் ஊற வைக்கணும். அம்மா ஒரு பருப்பு வேக வைக்க முன்னாடி இல்லைனா ஏதாவது ஒரு சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணீரில் கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த சீடில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறீங்களா? வெரி குட். ஏன் அப்படின்னா அந்த சீடோட சைஸ் வந்து நார்மலாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி பெருசாக ஒப்பி போயிருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம 11th இம்பிபிஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். வாட்ஸ் மீன் பை இம்பிபிஷன்? ஒரு சாலிட் மெட்டீரியல் வாட்டரை அப்சர்வ் பண்ணி சைஸில் கொஞ்சம் பெருசாகிறதா இம்பிபிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த இம்பிபிஷன் எது இம்பிப் ஆகுதோ அதோட பேர் இம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ சீட் ஜெர்மினேஷனில் முதலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இம்பிபிஷன். ஒரு விதையானது மண்ணில் விழுந்த உடனே மண்ணில் உள்ள ஈரத்தை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா விழுகக்கூடிய தன்மையில் விழுகக்கூடிய மழை நீரை யூஸ் பண்ணியோ அந்த சீடு என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் சைஸில் பெருசாகுது, அப்படி ஊறி போகுது. ஊறி போய் நல்லா ஸ்வெல்லன் ஆகுது. அப்படி ஸ்வெல்லன் ஆகணும் அப்படின்னா தண்ணீரை உறிஞ்சணும் இல்லையா? அந்த தண்ணீரை உறிஞ்சுறதுக்காக இந்த சீடில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்னோண்டு ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு போர். அந்த போரோட பேர் தான் மைக்ரோபோர் இல்லைன்னா ஜெர்ம் போர். அதுக்கு பேர் தான் மைக்ரோபோர் இல்லைன்னா ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோபோர் அல்லது ஜெர்ம் போர். இந்த ஜெர்ம் போர் வழியாக தான் இந்த விதைக்கு தேவையான காற்றும் தண்ணீரும் அந்த விதைக்குள்ளே போய் விதையை முளைக்கும் திறனுடைய விதைகளாக மாற்றுது. ஆக்சுவலி இந்த ஜெர்ம் போர் எங்கே இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த விதை வந்து இதுக்கு விதைக்கும் காம்பு இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. முதல்ல விதைக்கு காம்பு இருக்கா? நீங்கள் விதைகளில் காம்பு பார்த்துருக்குறீங்களா? விதைக்கு காம்பு இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் பார்த்தோம் இல்லையா? ஓவியூலுக்கு ஸ்டாக் இருந்ததா? ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோமா? ஸ்டாக் ஆஃப் த ஓவியூலுக்கு பேர் என்ன? ஃபனிகுலஸ். அதுதான் இங்கே சீடோட ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூல் தான் சீடாக மாறுது. அப்போ சீடோட ஸ்டாக்கும் என்னதான்? ஃபனிகுலஸ் தான். ஸோ அப்போ காம்பு அப்படி பெருசாக நீட்டிகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த காம்பு இருந்ததுக்குரிய தழும்பு ஸ்கேர் மார்க், நம்ம அங்கே அடையாளங்களில் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸ்கேர்னா தழும்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ காம்பு இருந்ததுக்கான ஒரு ஸ்கேர் மார்க் இருக்குது. அந்த ஸ்கேர் மார்க்கோட பேர் ஹைலம். ஓகே, அதோட பேர் என்னப்பா? ஹைலம். ஸோ எங்கே இந்த ஹைலம் இருந்ததோ அதுக்கு கீழே இருக்கக்கூடியது, அதாவது இந்த இடத்துல இந்த ஹைலம் இருக்குன்னா இதுக்கு கீழே தான் ஒரு சின்னோடு ஒரு போர் இருக்கும். இதோட பேர் தான் ஜெர்ம் போர் இல்லைன்னா மைக்ரோபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வழியே தான் விதைக்கு தேவையான எதுவும் கிடைக்குது, வாட்டரும் ஆக்சிஜனும் கிடைக்குது. ஓகேயா? ஸோ அப்போ அந்த தண்ணீரை உறிஞ்சி விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன கிளாஸ்லலாம் சின்ன அழகான ஒரு ஜெர்மினேஷனோட டயக்ராம் தந்திருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக வளர்கிற டயக்ராம். ஸோ அது மாதிரி இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலிண்டர் ப்ரொஜெக்ஷன் இப்படி உருவாகுது. அப்புறம் இப்படி உருவான ப்ரொஜெக்ஷன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக வளருது. அப்புறம் இதுலேருந்து காட்டிலிடர் அரைஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்படி தான் ஒரு சீட் வந்து ஜெர்மினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் முதல்ல ஒரு விதை ஊற ஆரம்பிக்கும் போது, அதாவது இம்பிப் ஆகும்போது அது சைஸில் பெருசாகுது அப்படின்னு சொன்னோம். அந்த இம்பிப்பான சீடை லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ண சீட்ஸ்லேருந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு அந்த விதைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா விதைக்கு தண்ணீரில் நல்லா ஊறி உள்ளே வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு 10th படிச்சிருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா அப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணும்போது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர்லேயே ஊறும் போது
அந்த விதைகளோட வெளித்தோல் அவுட்டர் ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்னா பீல் அவுட், அப்படியே பியர்ஸ் அவுட், அப்படி கிழிஞ்சு ரப்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்படி தானே? அது விதைகள் ஊற ஊற அப்படியே அந்த அழுத்தம் தாங்க முடியாமல், உள்ள ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதோட ஸ்கின் வந்து ரப்சர் ஆகும். ஸோ அப்போ எல்லா விதைகளுக்கும் ஸ்கின், அதாவது அவுட்டர் ஸ்கின் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம அதை தான் சீட் கோட் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். விதை உரை தமிழில். அந்த விதை உரையில் 2 உரை இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உரை இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உரை இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உரையோட பேர் டெஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய உரையோட பேர் டெக்மென். ஸோ அப்போ விதையை சுற்றி 2 அவுட்டர் கவரிங் இருக்குது. ஒன்று டெஸ்டா, இன்னொன்று டெக்மென். சரியா? ஸோ அதையும் சேர்த்து சொல்லணும். அப்போ விதையை சுற்றி 2 விதமான உரைகள் இருக்குது. ஒன்று டெஸ்டா, இன்னொன்று டெக்மென். ஸோ அப்புறம் மைக்ரோபோர் பார்த்தாச்சு. இந்த மைக்ரோபோர் வழியாக இந்த சீடு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஜெர்மினேட் ஆகும்போது ஒரு ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. நல்ல ஒரு உருளையாக ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு நீச்சி மாதிரி உருவாகுது. அப்படி உருவாகிறத வந்து என்ன சொல்லுவோம்னா, மேல் நோக்கி இருந்ததுன்னா அது வந்து தண்டு, கீழ் நோக்கி இருந்தால் அது வேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ முதல்ல உருவாகக்கூடிய தண்டு, அதை தான் நம்ம இங்கிலீஷில் ருடிமெண்ட்ரி ஸ்டெம் போர்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ருடிமெண்ட்ரி ஸ்டெம் அப்படின்னா முளை குருத்து அப்படின்னு அர்த்தம். ருடிமெண்ட்ரி ரூட் அப்படின்னா முளை வேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ருடிமெண்ட்ரி ஸ்டெம்முக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதோட பேர் பிளமியூல். அதோட பேர் என்னப்பா? பிளமியூல் அப்படின்னு சொல்லணும். ருடிமெண்ட்ரி ரூட்னா என்னென்னா முளை வேர். ஸோ அப்போ முளை வேருக்கு என்ன பேருனா ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ அப்போ அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும் போது மேல் நோக்கி ஒரு பாகமும் அதே நேரம் கீழ் நோக்கி ஒன்றும் வளர ஆரம்பிக்கி. இதோட பேர் ருடிமெண்ட்ரி ரூட், இதோட பேர் ருடிமெண்ட்ரி ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ருடிமெண்ட்ரி ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் பிளமியூல், ருடிமெண்ட்ரி ரூட் இஸ் கால்ட் அஸ் ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இந்த ரேடிக்கல் தான் கொஞ்ச நாள் கழித்து டேப் ரூட் சிஸ்டமை நம்ம டைகோட்டில் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இப்போ வளரும் போது இந்த காட்டிலிடன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காட்டிலிடன்ஸ் கூட இப்படி இந்த ஸ்டெம் வந்து இப்படி விளந்துட்டே போதா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காட்டிலிடனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டெம் போர்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிகாட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏரியா அபவ் த காட்டிலிடன் இஸ் கால்ட் என்ன சொல்லணும்? எபிகாட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எபிகாட்டலில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளமியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த 2 லீஃப்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன் அதோட பேர் ஹைப்போகாட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிகாட்டல் என் வித் பிளமியூல், ஹைப்போகாட்டல் என் வித் ரேடிக்கல், முளை வேராக மாறுது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ஒரு டைகோட் சீடோட ஸ்ட்ரக்சர் தந்திருக்கிறாங்க. இந்த சீட்டில் வந்து இன்னொரு 2 வகையான சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று எண்டோஸ்பர்மஸ், இன்னொன்று நான் எண்டோஸ்பர்மஸ். வாட்ஸ் மீன் பை எண்டோஸ்பர்ம்? அதாவது இது ஸ்ட்ரக்சரில் சொல்லும்போது இந்த டைகாட் மோனோகாட்னு பெரிய கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணும்போது டைகாட் மோனோகாட்னு சொல்கிறாங்க. இது போக இந்த விதையோட அமைப்பு, அது செய்யக்கூடிய வேலைகளை வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று எண்டோஸ்பர்மஸ் சீடு, இன்னொன்று நான் எண்டோஸ்பர்மஸ் சீடு. இந்த எண்டோஸ்பர்ம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எப்போ கேள்விப்பட்டோம்? எந்த டாப்பிக்கில் கேள்விப்பட்டோம்? வெரி குட், ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கும்போது கேள்விப்பட்டோம். அந்த எண்டோஸ்பர்ம் எப்படி உருவாகும், எப்போ உருவாகும்? ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கும்போது உருவாகக்கூடியது தான் எண்டோஸ்பர்ம். பிரைமரி எண்டோஸ்பர்மஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே? ஸோ அப்போ அந்த எண்டோஸ்பர்ம் அப்படிங்கிறதோட வேலை என்னன்னு நம்ம அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம். இட் ஆக்ட் அஸ் அ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் த எம்ப்ரியோ. வளர்ந்து வரக்கூடிய கருவுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை சப்ளை பண்ணுறது தான் என்னன்னா எண்டோஸ்பர்ம். ஸோ தமிழில் அழகான அதுக்கு பேர் இருக்குப்பா. எண்டோஸ்பர்மோட பேர் கருவூன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ரியோன்னா கருவுக்கு தேவையான ஊன்னா உணவை தர்றதுனால எண்டோஸ்பர்முக்கு பேர் கருவூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ தமிழ் புக்கையும் சேர்த்து ரெஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா தெரியாத வார்த்தைகளுக்கு தமிழில் கற்றுக்கோங்க, படிக்கிறது ரொம்ப எளிமையாயிரும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த எண்டோஸ்பர்மஸ் சீட் அப்படின்னா இந்த விதைக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அந்த சாப்பாடை யூட்டிலைஸ் பண்ணி அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆச்சுன்னா அது எண்டோஸ்பர்மஸ் சீட். ஒரு சில விதைகளில் இந்த சாப்பாடு அந்த உள்ளே ஸ்டோர் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு பேர் நான் எண்டோஸ்பர்மஸ் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட். நவ் வி லேர்ன் அபவுட் மோனோகாட் சீட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோனோகாட் சீடோட இதை பார்க்க போகிறோம். மோனோகாட் சீட்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எஸ், கரெக்ட்.
கரெக்டு தான். நம்ம அப்போதே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, வாழை, நெல், புல், இது எல்லாமே என்னது அப்படின்னா மோனோகாட் தான். ஸோ மோனோகாட் சீட்க்கு நம்ம ஆல்ரெடி 10th என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம்? ரைஸ் சீட். வெரி குட். நம்ம ரைஸோட ஸ்ட்ரக்சரை தான் பாருங்க. இதுக்கு முன்னாடி போர்டில் உள்ள லெட்டர்ஸ் வந்து கிளியராக விசிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. சாரி, நான் எடுத்துகிட்டு டீச் பண்ணிட்டு ஒரு சின்ன ரூம் தான். ஸோ அதில் கரெக்டான லைட்டனிங் இல்லை. ஸோ அதனால் அப்படி தெரியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வேறு ஒரு பிளேஸை மாற்றிடுறேன். மோனோகாட் சீட். ஸோ மோனோகாட் சீட் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னது எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ ரைஸ் சொல்லலாம், இல்லைன்னா பேடி அப்படின்னு கூட சொல்லிப்போமே. பேடினா என்னது? நெல். நான் முதல்ல ஒரு கொஷின் கேட்குறேன். நெல் அப்படிங்கிறது ஃப்ரூட்டா சீடா? அதுக்கு முதல்ல நீங்கள் ஆன்சர் யோசிக்கணும். நெல் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரூட்டா சீடா? எத்தனை பேர் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறீங்க? ஓகே, ஃப்ரூட்னா இது என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்க்கு கீழே வரும்? நம்ம ஃப்ரூட் சார்ட்டை 10th கற்றுக்கிட்டாச்சு, 11th கற்றுக்கிட்டாச்சு. என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்க்கு கீழே வரும்? கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டுக்கு கீழே வருது. அப்படி தானேப்பா? ஸோ நம்ம 10th படித்ததான் இங்கேயும் சொல்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி அ ஃப்ரூட் பட் அ சீடு. இது வந்து ஒரு ஃப்ரூட்டுன்னு வச்சுக்கலாம், சீடு அப்படின்னும் வச்சுக்கலாம். ஓகே, கனியாகவும் இமேஜின் பண்ண முடியும், விதையாகவும் இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா நம்ம என்னது? பேடி. ஸோ பேடியோட சயின்டிஃபிக் நேம் என்ன? ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடிய பேடி சீட். ஸோ இப்போ இந்த பேடி சீட் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு கதிர் அப்படின்னு சொல்லுவாங்களா, சுடர். நம்ம தீபம் விளக்கு எரியும் போது ஒரு சுடர் என்ன ஷேப்பில் இருக்குமோ, ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கக்கூடியதான் இந்த நெல் விதையோட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த நெல் விதை பார்த்துருக்குறோம்லப்பா, நெல் பார்த்துருக்குறோம். நெல் அப்படின்னு சொன்னோன்னே அதோட அப்பியரன்ஸ் நமக்கு இந்த இது சொல்லியாச்சு, நல்ல ஒரு ஸ்பிண்டல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நெல்லுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா அரிசி இருக்குது. அப்படி தானேப்பா? அந்த அரிசி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதை நல்லா இந்த நெல்லை வந்து ரைஸ் மில்லிங் இண்டஸ்ட்ரீஸில் போய் நிறையா ப்ராசஸிங் எல்லாம் முடித்து நல்லா வந்து என்ன செய்யும்போது பாலிஷ் பண்ணும்போது தான் நமக்கு ரைஸ் கிடைக்குது. அப்படி ரைஸ் நல்லா விலையிலேருந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் கிடைக்குது. அப்படி தானே? ஸோ இப்போ இந்த பேடி அப்படிங்கிறது முதல்ல ஒன் சீடட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதை உடைய ஒரு கனி அப்படின்னு சொல்கிறாங்க. கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட் கிளாசிஃபிகேஷனில் வருது. இப்போ இந்த நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் கோட் நம்ம வெளியில் பார்த்துருக்குறோம். அங்கே சொன்னோம் டெஸ்டா, டெக்மென் அப்படின்னு 2 சீட் கோட்டை இருக்குதுன்னு சொன்னோம். இங்கேயும் சீட் கோட்டை இருக்குது. சீட் கோட்டை என்ன கலரில் இருக்குது? கோல்டன் எல்லோ கலரில் அப்படி தக 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 தகன்னு மெனுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி தானேப்பா? ஸோ அப்போ அந்த சீட் கோட் இங்கே என்னது அப்படின்னா எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆக்சுவலி இட்ஸ் சீட் கோட் கிடையாது. நம்ம சொல்லியாச்சு இதை ஃப்ரூட்டாகவும் இமேஜின் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் கோட் என்னது அப்படின்னா பிராக்ட் அண்ட் பிராக்யூல். பூவடி செதில், பூக்காம்பு செதில் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பிராக்ட் அண்ட் பிராக்யூல்னால உருவானது தான் இந்த அவுட்டர் கோட். ஓகேயா? இந்த அவுட்டர் கோட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஃபியூஸாக இருக்குது. அப்படி நெல்லு கூட பிரிக்க முடியாமல் அப்படி சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படி நல்லா அப்படி சேர்ந்து இறுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ரைஸ் மில்லிங் இண்டஸ்ட்ரீஸில் கொண்டு போய் தான் அதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீட் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பேர் வேறு கொடுக்குறோம், ஹஸ்க் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். ஹஸ்க்னா உமி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம உமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஹஸ்க். ஸோ அப்போ அந்த பிராக்ட் அண்ட் பிராக்டியோல் சேர்ந்து தான் சீட் கோட்டாக மாறி இருக்குது. இந்த சீட் கோட் வந்து கோல்டன் எல்லோ கலரில் நல்ல ஷைனிங்காக, அது ரஃப்பாக சொரசுரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹஸ்க் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். ஸோ அப்போ இது சீட் கோட்டாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்டுக்குன்னு ஒரு வால் இருக்கும். அதை வந்து ஃப்ரூட் வால் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த நெல்லோட அப்படி ரொம்ப டைட்டாக இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஸோ என்ன லேயர்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு அரிசியை முதல்ல பாலிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட்டை தீட்டப்படாத அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும். நல்லா ரெட் கலரில் இருக்கும். சிவப்பு அரிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ஸ்ட்ரீக் சின்ன சின்ன கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசியில். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா அங்கே ஃப்ரூட் வால். ஓகேயாப்பா? பழத்தோட தோல் என்னது அப்படின்னா அங்கே ரெட் கலரில் இருக்கக்கூடியது. அது வந்து அந்த இது கூட ரைஸ் கூட சேர்ந்துருக்கும். அது எப்போ மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும்னா ரைஸ் மில்லில் போய் பாலிஷ் பண்ணும்போது மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த பாலிஷிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ரைஸ், பேக் பண்ணி வரக்கூடிய ரைஸாக நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைஸில் எந்த விதமான சத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரூட் வால் சொன்னோம் இல்லையா, சிவப்பரிசி, அதெல்லாம் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அதிகமாக இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது ப்ரிகாஷன் ஆஃப் விட்டமின் ஏ. அது நிறைய நம்ம சாப்பிடும்போது விட்டமின் ஏ அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து பேக் டு என்ன சொல்லலாம், ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம மாறியாச்சு. இந்த கொரோனா வந்ததுனால அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே எதை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட முன்னோர்கள் எதை சாப்பிட்டாங்களோ, எது அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருந்ததோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம மாறிட்டோம். ஸோ இப்போ எல்லோரும் என்ன செய்யலாம் அப்படின்னா நார்மலாக பாலிஷ்டு ரைஸ் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி இல்லை இந்த ரைஸ் சிவப்பு கைக்குத்தல் அரிசியோ அப்படி இல்லைன்னா சிறுதானிய வகைகளையும் நம்மளோட ரொட்டீன் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிடலாம். ஓகே, இட்ஸ் மை சஜஷன். ஓகே, நம்மளோட லெசனுக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த ரைஸ் ஹஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்டர் கோட் சொன்னோம். அப்புறம் சீட் கோட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஸ்ட்ரீக்காக உள்ள லைன் பற்றியெல்லாம் சொல்லிடுவோம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா முளைக்க ஆரம்பிக்குது. அப்படி முளைக்க ஆரம்பிக்கும் போது இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு ஒரு டயக்ராம் இருக்குது நம்மளோட புக்கில். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று போடுறாங்கப்பா. இதுதான் ஆக்சுவலி ரைஸோட உண்மையான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரைஸோட உண்மையான ஸ்ட்ரக்சரில் இந்த பாகம் ஃபுல்லாக இருக்கு இல்லையாப்பா, இதில் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்டோஸ்போமஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டோஸ்போம் தான் அந்த ரைஸோட 3/4 ஏரியாவில் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகிருக்கிறது ஃபுல்லாக எண்டோஸ்போமஸ் ஃபில் ஆகிருக்கு. இந்த கொஞ்சோண்டு இடம் கீழே இருந்து தான் அந்த ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைஸ் அப்படிங்கிறது மோனோகாட் சீட்க்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அது முளைக்க ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து என்னது அரைஸ் ஆகும்னா ஒரு சிங்கிள் காட்டிலிடன் அரைஸ் ஆகும். ஒரே ஒரு இலை மட்டும் வருது. அந்த சிங்கிள் காட்டிலிடனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் கொடுக்குறாங்க. அதோட பேர் ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலை முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா ரேடிக்கல் பிளமியூல் அப்படின்லாம் சொன்னோம். ரேடிக்கல்னால் என்னங்கிறதையும் பிளமியூல்னால் என்னங்கிறதையும் சொல்லியாச்சு. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல ரேடிக்கல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரேடிக்கலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி, இதுதான் ரேடிக்கல்னு வைங்களேன். இந்த ரேடிக்கலுக்கு மேலே கேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவோட பேர் கோலியோரைசா அப்படின்னு சொல்கிறாங்க. கோலியோரைசாங்கிறது கேப் மாதிரி இருக்கக்கூடியது. அது எதை கவர் பண்ணியிருக்குன்னா ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இதுதான் பிளமியூல் அப்படின்னா பிளமியூலை சுற்றி ஒரு கவரிங் இருக்குது. அதோட பேர் கோலியோப்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ரேடிக்கலையும் பிளமியூலையும் கவர் பண்ண கேப் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்னோட பேர் கோலியோரைசா, இதோட பேர் கோலியோப்டைல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கூட்டெல்லாம் வளர போகுது. அப்படி வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் இந்த இருக்க எண்டோஸ்போமில் இருக்குது. இந்த சீடில் இருக்கக்கூடிய எண்டோஸ்போமஸை தான் உறிஞ்சி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டெல்லாம் வளரணும். அப்போ இந்த ஸ்கூட்டெல்லம்க்கு தேவையான நியூட்ரியன்ட் இங்கே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை எடுத்து சப்ளை பண்ண போகிறது யார் அப்படின்னா இங்கே நம்மள இருக்கக்கூடிய ஒரு லேயர். இந்த லேயரோட பேர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எபித்தீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் தான் எண்டோஸ்போமஸில் இருந்து இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை வந்து இந்த ஸ்கூட்டெல்லம்க்கு சப்போர்ட் பண்ணி என்ன சப்ளை பண்ணி வளர சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த ரைஸை சுற்றி பார்த்தீங்கன்னா விதையை சுற்றி ஒரு 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த லேயரோட பேர் அல்யூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர். இந்த அல்யூரான் அப்படிங்கிறக்கூடிய ஒரு லேயரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புரோட்டீனேஷியஸ் மெட்டீரியல் இருக்குது. அதை கிளம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளம்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீனேஷியஸ் லேயர் அல்யூரான் அப்படிங்கிற பொருள்னால் உருவாக்கக்கூடியது. இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு புரோட்டீனேஷியஸ் லேயர் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா தந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தது அந்த வரக்கூடிய சிங்கிள் கார்டிலேட்டரோட பேர் ஸ்கூட்டெல்லம். அந்த ஸ்கூட்டெல்லம்க்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை சப்ளை பண்ண போகிறது எபித்தீலியல் டிஷ்யூ. இங்கே ரேடிக்கல் அண்ட் ப்ளமியோவில் சுற்றி அவுட்டர் கவரிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீடோட ஸ்ட்ரக்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் லெசன் இதோட நம்ம முடியுது. வீடியோக்காக கொஞ்சம் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியுது. சாரி, என்னால் தான் எடுத்து அனுப்ப முடியல. ஸோ ஷால் வி மீட் ஆன் செகண்ட் லெசன். ஓகே, பாய்.